நிகழ்ச்சி உங்களுக்கான தீர்வாகவும் விடையாகவும் அமைய போகுது. அதாவது மூலநோய். இந்த மூலநோய் எதனால் வருது, இந்த மூலநோய் வராமல் தடுப்பது எப்படி, இந்த பைல்ஸ் எண்ட் நமக்கு எந்தெந்த வகையிலலாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத முழு விவரங்களையும் நமக்கு கூட சொல்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏஞ்சல் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் அரவிந்த். வணக்கம் நேர்களே. இந்த மூலநோய் வந்து பார்த்தீங்கன்னா சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரையும் வரதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு நோயாகவும் அமைஞ்சிருச்சு. இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாகவே பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நோய் வராம தடுக்கிறதுக்கு இல்ல நிரந்தர தீர்வு ஒன்று இருக்கா? கண்டிப்பா பைல்ஸுக்கு நிரந்தர தீர்வு இருக்குங்க. என்னதான் பைல்ஸுக்கு நிரந்தர தீர்வு இருந்தாலும் பைல்ஸ் அப்படின்னா என்னங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பைல்ஸ் அப்படிங்கறது மலச்சிக்கல்னால வர்றது. மலச்சிக்கல் இல்லனா மலம் கழிக்கும் போது வலி இருக்கிறது, இல்லனா ரத்த கசிவு, இததான் வந்து பைல்ஸ் நம்ம சொல்றோம். இந்த பைல்ஸ் அப்படிங்கறது 35 வயசுக்கு மேலதான் வரும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன வயசுலயே பைல்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் இந்த பைல்ஸ் வருது அப்படிங்கறதுக்கு முக்கியமா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட் பேட்டர்ன், இன்னொன்னு வந்து நம்மளோட வாட்டர் லெவல். நம்ம பாடியில எவ்வளவு தண்ணி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூல நோய்க்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் வந்து நம்மளோட பைல்ஸ் எண்ட் மட்டும்தான். பைல்ஸ் எண்ட் உங்க ஜீரண சக்தியை அதிகரிக்கும், சீக்கிரமா உங்க உடம்ப குணமாக்கும், உங்க ப்ளீடிங் அதாவது உங்க மோஷன்ல இருந்து வரக்கூடிய ரத்த கசிவை இது நிறுத்தும். இது முழுக்க முழுக்க இயற்கை மூலிகைகளால உருவானது. இதுல எந்தவித பக்க விளைவும் கிடையாது. உங்க மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பைல்ஸ் எண்ட் மட்டும்தான். மலச்சிக்கல், அதனால மனிதருக்கு பலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கு டாக்டர். அந்த வகையில இந்த மூல நோயோட வலியும் வேதனையும் அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? சோ இந்த மூல நோய் அதிகமா ஆண்களை பாதிக்குதா இல்ல பெண்களை பாதிக்குதா டாக்டர்? கண்டிப்பா ஆண்களுக்கு தான் மூல நோயோட பாதிப்பு அதிகமா இருக்கு. ஆண்கள் பொதுவா வீட்டுல தங்குறது கிடையாது. காலையில 9 மணிக்கு போனா நைட்டு 11 மணிக்கு தான் வராங்க. இதுக்கிடையில எவ்வளவு சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க? வீட்டுல கொடுத்த லஞ்ச கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஒழுங்கா குடிக்க மாட்டாங்க. இவ்ளோ ஒர்க் பண்றவங்க தனக்கு தேவையான ஃபுட்டையோ இல்ல வாட்டரையோ எடுத்துக்காத போது இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பா பைல்ஸ்ல தான் முடியுது. உங்களுக்கு பைல்ஸ் வராது, ஏன்னா நீங்க தான் பைல்ஸ் எண்ட் யூஸ் பண்றீங்களே. தினம் நாம அனுபவிக்கிற வலிய யார்கிட்டயும் சொல்ல முடியாத மனவேதனை தான் இந்த மூல நோய். இந்த மூல நோயிலிருந்து விடுபடுவதற்காக பல பேர் தினம் போராடிட்டு இருக்காங்க. அந்த வலியையும் வேதனையும் அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. இந்த மூல நோயால தினம் மோஷன் போறதுக்கு கூட பயப்படுறாங்க. வயிறு வலி, வயிற்று எரிச்சல், ஆசன வாயு பகுதியில புண்ணு, அரிப்பு, வீக்கம், இந்த மாதிரி பல பிரச்சனையால அவதிப்பட்டுக்கிட்டு வராங்க. இந்த மூல நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து நம்ம பைல்ஸ் எண்ட் மட்டும்தான். உங்க மூல நோயிலிருந்து முழுமையா குணமடைய வந்து விட்டது பைல்ஸ் எண்ட். எப்படியாப்பட்ட பைல்ஸாக இருந்தாலும் சரி குணமாக்கி விடும் பைல்ஸ் எண்ட். இனி பைல்ஸை பத்தி கவலையே இல்ல. பைல்ஸ்க்கான ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. பைல்ஸ் எண்ட் உங்க ஜீரண சக்தி அதிகமாக்கி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுது. உடம்பு சீக்கிரமாவே குணமடை செய்யுது. இது இயற்கையான மூலிகைகளால் ஆனதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. பைல்ஸ் எண்ட் இருக்கு, இனி கவலை எதற்கு? பைல்ஸுக்கு பைல்ஸ் எண்ட் தான் ஒரு நிரந்தர தீர்வு.